A point charge of 10 microcoulomb is placed at a distance of 20 cm from another identical point charge of 10 microcoulomb. A point charge of minus 2 microcoulomb is moved from point A to B as shown in the figure. Calculate the change in potential energy of the system. Interpret your result. Okay, so question la வந்து point charge கொடுத்திருக்காங்க 10 microcoulomb. அப்புறம் இன்னொரு பாயிண்ட் சார்ஜும் 10 மைக்ரோகூலும். இது ரெண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 20 சென்டிமீட்டர். ஸோ இங்கே ஒரு 10 மைக்ரோகூலும், இதில் ஒரு 10 மைக்ரோகூலும். இது ரெண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 20. இந்த 20யை தான் வந்து 5, 15 பிரிச்சிருக்காங்க எப்படின்னு பார்க்கலாம். அனதர் பாயிண்ட் சார்ஜ் ஆஃப் -2 மைக்ரோகூலும் இஸ் மூவ்ட் ஃப்ரம் பாயிண்ட் A to Bன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது ஏல தான் வந்து இன்னொரு சார்ஜ் இருக்குது, -2 மைக்ரோகூலும். ஸோ அந்த -2 மைக்ரோகூலும் வந்து இவங்க ஃபிகரில் வந்து இங்கேருந்து 5 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸும் அப்புறம் இந்த 10 மைக்ரோகூலம்லேருந்து 15 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இப்போ இந்த ஏல இருக்கிற இந்த -2 மைக்ரோகூலுமை தான் எங்கே கொண்டு போகணும்னா பிக்கு நம்ம கொண்டு போகணும். ஸோ ஏலேருந்து பிக்கு கொண்டு போகிறதுக்கு எவ்வளோ வந்து சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி நடக்குது அப்படின்னு சொல்லி கேல்குலேட் பண்ண சொல்கிறாங்க. அந்த பாயிண்ட் சார்ஜை வந்து மூவ் பண்ணும்போது எவ்வளோ பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம கேல்குலேட் பண்ணணும். அதுக்கப்புறம் ரிசல்ட்டை வந்து இன்டர்ப்ரெட் பண்ணணும். சரி, ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறத நம்ம எழுதிக்கலாம். ஸோ மொத்தம் 3 சார்ஜஸ் இருக்கீங்க. ஸோ Q1 10 மைக்ரோகூலும், Q2 அதுவும் 10 மைக்ரோகூலும், Q3 ஸோ Q3 வந்து -2 மைக்ரோகூலும். மைக்ரோனா 10⁻⁻6 வரும். ஸோ இதை வந்து Q1, இது Q2, இது Q3 அப்படி வச்சுப்போம். ஓகே, ரைட். சரி, டிஸ்டன்ஸ் இந்த ஒவ்வொரு சார்ஜும் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க, ஃபிகர்லேயே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா R1A எடுத்துப்போம். R1A அப்படின்னா சார்ஜ் 1லேருந்து A வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ்னால் 5 சென்டிமீட்டர். சார்ஜ் 1லேருந்து A வந்து 5 சென்டிமீட்டர். அதே மாதிரி சார்ஜ் 2லேருந்து Aக்கு வந்து 15 சென்டிமீட்டர். சிஜிஎஸில் இருக்குது, எஸ்ஐயில் நம்ம மாற்றிக்கலாம். அப்போனா × 10⁻2 மீட்டர் வந்துடும். அடுத்தது டிஸ்டன்ஸ் பிட்வீன் A அண்ட் B, அதாவது இந்த இடம் ஏலேருந்து B, இந்த 2 பாயிண்ட்டு. ஸோ அது வந்து 5 சென்டிமீட்டர். ஸோ இதுதான் கொஷினில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன். இப்போ நம்ம என்ன கேல்குலேட் பண்ண போகிறோம்னா R1B கேல்குலேட் பண்ண போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு சார்ஜ்லேருந்து B அது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு R1Bயும் அதே மாதிரி R1Aவும், R1Bயும் R2B. ஸோ R1B 2B. ஸோ R1Bனா இதுலேருந்து இது வரைக்கும், R2Bனா இதுலேருந்து இது வரைக்கும். ஸோ இந்த 2 டிஸ்டன்ஸையும் இப்போ நம்ம கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ பார்க்க ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ பித்தாகோரஸ் தியரம் யூஸ் பண்ணி நம்ம கேல்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ R1B வேணும் அப்படின்னா we have to take square root of the sides. சைட்ஸ் பார்த்தோம்னா என்ன வருது? 5 சென்டிமீட்டரும் 5 சென்டிமீட்டரும் இல்லையா? இங்கே இருக்குது 5 சென்டிமீட்டர், இங்கே ஒரு 5 சென்டிமீட்டர். அதை கேல்குலேட் பண்ணுவோம். ஸோ அப்போ 5 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர், இது எப்படி எழுதலாம்? 5√2. ஸோ which is equal to 5√2. இதே மாதிரி அடுத்ததும் R2B, இதுவும் போது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி தான் இருக்குது. ஸோ 15 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர் வரும். ஸோ இதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு 225 ப்ளஸ் ஒரு 25. ஸோ we'll get root of 250. root 250னா வந்து 5√10ன்னு எழுதிக்கலாம். ஸோ 15 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர், ஏன்னா இங்கே வந்து
இந்த பக்கம் 15 இங்கே 5 அதான் 15 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர். ஓகே, இப்போ நம்ம டிஸ்டன்ஸ் ரெண்டையும் கேல்குலேட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது பொட்டன்ஷியல் கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு சார்ஜ் கிட்டேயும், அதாவது ஏ பாயிண்ட் கிட்ட பொட்டன்ஷியல் என்ன, பி பாயிண்ட் கிட்ட பொட்டன்ஷியல் என்ன அப்படின்னு தனித்தனியாக கேல்குலேட் பண்ணிட்டோம்னா அடுத்தது எவ்வளோ வந்து சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி நடந்திருக்குங்கிறத ஈஸியாக கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பொட்டன்ஷியல் அட் ஏ அந்த பாயிண்டில் கேல்குலேட் பண்ணலாம். ஸோ VA. ஸோ பொட்டன்ஷியல் கேல்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா K இன்ட்டு Q1 divided by R1A plus Q2 divided by R2A. ஓகே, அவ்வளோதான். ஸோ K வந்து 9 இன்ட்டு 10⁻9 வந்துடும் இன்ட்டு Q1. Q1ஓட வேல்யூ வந்து 10 இன்ட்டு 10⁻6 டிவைடட் பை R1A வந்து 5 இருந்தது, சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றணும்னா இன்ட்டு 10⁻2 ப்ளஸ் நெக்ஸ்ட்டு வந்து Q2க்கு எழுதணும். அதுவும் 10 இன்ட்டு 10⁻6 10 மைக்ரோ கூலும்னால அப்படி எழுதிக்கிறோம். டிவைடட் பை R2Aவோட டிஸ்டன்ஸ் வந்து 15 சென்டிமீட்டர். ஸோ 15 இன்ட்டு 10⁻2. இதில் பார்த்தோம்னா 10⁻6 அப்புறம் டினாமினேட்டரில் இருக்க 10⁻2 இதெல்லாம் காமனாக வெளியில் எடுத்துடலாம். அதெல்லாம் சேமாக இருக்குது. ஸோ அப்போது 9 இன்ட்டு 10⁻9 இன்ட்டு 10 இன்ட்டு 10⁻6. சரி, -6 டினாமினேட்டரில் -2னா அதை சால்வ் பண்ணோம்னா -2 வந்து நியூமரேட்டருக்கு வரும்போது +2 ஆகிடும். ஸோ -6 + 2னா என்ன வந்துடும், -4 வந்துடும். ஸோ வித்தின் ப்ராக்கெட்டில் என்ன இருக்கும்னா 1 divided by 5 plus 1 divided by 15. இப்போ இதை ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 24 இன்ட்டு 10⁻5 வோல்ட். ஓகே, இப்போ VA கேல்குலேட் பண்ணியாச்சு. இதே மாதிரி VB கேல்குலேட் பண்ணணும். அடுத்தது அதே ஃபார்முலா தான், K இன்ட்டு Q1 டிவைடட் பை R1B வந்துடும், ஏன்னா இப்போ Bக்கு கேல்குலேட் பண்ணுறனால, ப்ளஸ் Q2 டிவைடட் பை R2B. K வந்து அதே இது 9 இன்ட்டு 10⁻9. Q1 வந்து 10 இன்ட்டு 10⁻6 டிவைடட் பை R1B. R1B நம்ம கேல்குலேட் பண்ணோம் 5√2. R2B வந்து 5√10 வந்தது இல்லையா. நெக்ஸ்ட் வந்து Q2 வந்து 10 இன்ட்டு 10⁻6 டிவைடட் பை இது வந்து 5√10 இன்ட்டு 10⁻2 மீட்டருக்கு மாற்றணும். இங்கே அப்போ ஒரு 10⁻2 வரும். அவ்வளோதான். இப்போ இதில் என்னென்ன காமனாக எடுக்கலாம். இப்போது 5ஐயும் 10ஐயும் கேன்சல் பண்ணோம்னா நமக்கு 2 வந்துடும். இது ரெண்டையும் கேன்சல் பண்ணால் 2 வரும். ஸோ 9 இன்ட்டு 10⁻9 அந்த 2 இன்ட்டு 10⁻6 வெளியில் காமனாக எடுத்துடலாம். டிவைடட் பை 10⁻2 இருக்கும். வித்தின் ப்ராக்கெட்டில் (1/√2) இருக்கும். இன்னொன்று வந்து 1/√10. √10 எப்படி எழுதிக்கலாம்னா √2 இன்ட்டு √5 இப்படி எழுதிட்டோம்னா நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். √2னா 0.707 அதை ஈஸியாக போட்டு சால்வ் பண்ணிடலாம். ஸோ இதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும்னா, சிம்பிளிஃபை பண்ணும்போது வில் கெட் 18.42 இன்ட்டு 10⁻5 வோல்ட். ஸோ VA VB ரெண்டும் கேல்குலேட் பண்ணியாச்சு. இப்போது சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் கேல்குலேட் பண்ண போகிறோம். del V that will be VB minus VA. இப்போ என்ன வரும், 18.42 into 10⁻5 minus of VA வந்து 24 into 10⁻5. நான் இங்கே தப்பாக போட்டுட்டேன், 10 +ல். ஓகே, இது ரெண்டையும் சால்வ் பண்ணோம்னா 10⁻5 காமனாக எடுத்துடலாம். 18.42 - 24 எவ்வளோ வரும்னா 5.58 into 10⁻5.
ஓகே, இப்போ del V கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம கேல்குலேட் பண்ண வேண்டியது சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி. சரி, சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு ஃபார்முலா வந்து del U is equal to இந்த சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இன்டூ தேர்ட் சார்ஜ். ஏன்னா நம்ம ஏலேருந்து பிக்கு மூவ் பண்ணும்போது தான் எவ்வளோ சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜியும் கேல்குலேட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ தேர்ட் சார்ஜ் எடுத்துக்கணும். ஏன்னா தேர்ட் சார்ஜ் தானே ஏலேருந்து பிக்கு மூவ் பண்ணுறோம், விச் இஸ் -2 மைக்ரோகூலம். அதை தான் ஏலேருந்து பிக்கு மூவ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போது -5.58 into 10⁵ into -2 into 10⁻⁻6 -2 மைக்ரோகூலும் கொடுத்துருந்தாங்க. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணோம்னா we get 1.12 ஜூல் வரும். ஸோ சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 1.12 ஜூல். அதுவும் இது பாசிட்டிவில் வந்திருக்கு இல்லையா, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த ப்ளஸ் சிம்பிள் என்ன இம்ப்ளை பண்ணுது அப்படின்னா, ஒரு சார்ஜை வந்து நம்ம வந்து ஏலேருந்து பிக்கு மூவ் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஒர்க் ஷுட் பி டன். எக்ஸ்டர்னல் ஒர்க் இஸ் ரிக்வயர்டு டு மூவ் அ சார்ஜ் ஃப்ரம் ஏ டு பி. அதுதான் அந்த பாசிட்டிவ் சைன் வந்து சொல்லுது. பாசிட்டிவ் சைன் இண்டிகேட்ஸ் தட் டு மூவ் அ சார்ஜ் ஃப்ரம் ஏ டு பி எக்ஸ்டர்னல் ஒர்க் ஷுட் பி டன் இல்லை ரிக்வயர்ட். இதுதான் வந்து நம்ம இன்டர்பிரிட்டேஷனில் எழுதணும்.